ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெப்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும்னு சொல்கிறோமோ அத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதோட சின்டாக்ஸ் இங்கே பாருங்கள். ரெப்ட்னு போட்டு ஃபஸ்ட் பொசிஷனில் வந்து நம்ம வந்து என்ன டெக்ஸ்ட் ரிப்பீட் பண்ணணுமோ அதை கொடுப்போம். கமா கொடுத்து அதை எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கிறத ரெண்டாவது கொடுப்போம். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ எம்ப்ளாயிஸோட ரேட்டிங்கை இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம நார்மலாக டேபிள் விஷுவலு பார் சார்ட் அந்த மாதிரி காமிக்காமல் இந்த மாதிரி காமிச்சா அந்த டேஷ்போர்டில் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இது எம்ப்ளாய் மட்டும் இல்லை, நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் நேமு, திருப்பி கார் மாடல்ஸ் எதனாலும் நீங்கள் இந்த இந்த இடத்துல போட்டுக்கிட்டு காமிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பவர் பியில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ 3 இயர்ஸ் எம்ப்ளாயோட ரேட்டிங் டேட்டா இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ண அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ ஸோ இந்த சிம்பிள் வந்து நம்ம சூப்பருங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ மீன்ஸ் என்னென்னா வந்து ரேட்டிங் வந்து 5 வாங்கியிருக்கா. அப்படி ரெண்டாவது இந்த பர்சன் வந்து ஜெயாங்க பர்சன் வந்து 4 ரேட்டிங்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதனால் 4 போட்டு இந்த சூப்பர் சிம்பிள் போட்டு 5th ஒன் வந்து டவுன் தம்ஸ் டவுன் அந்த சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த இயரை எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னம்னா எனக்கு வந்து என்னென்னா ஓவரால் ஆவரேஜ், அதாவது 3 இயர்ஸுக்கும் அந்த எம்ப்ளாயி வாங்கின ரேட்டிங்ஸ்க்கு ஆவரேஜ் எடுத்து அதான் இதில் காமிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயா இந்த பர்சன் பார்ப்போம். ஸோ டேட்டாவில் போய் இந்த பர்சனை இது பண்ணுறேன், ஃபில்ட்ரு பண்ணுறேன். ஸோ ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எக்ஸலில் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்சனை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போய் செலக்டட் செல்ஸ் வேல்யூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பர்சன் செலக்ட் ஆயிரும், ஃபில்டர் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆவரேஜ் வந்து 2.66 இருக்குது. ஸோ நம்ம ஹோல் நம்பரில் வச்சுருக்கிறதுல அது வந்து 3 எடுத்துக்கிடுது. ஓகேவா? நம்ம ஹோல் நம்பர் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 3 நமக்கு இந்த இது காமிக்கிற 2 தம்ஸ் டவுன் இந்த இது காமிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கரண்ட் இயர் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா 2023 மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த ஒரு மெஷர் எழுதணும். ஓகேவா? ஸோ அது எப்படி எழுதுறேன்னு சொல்கிறேன். ஸோ நியூ மெஷர், ரேட்டிங் போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு கால் பண்ணுறேன். போட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு டபுள் கோட்ஸ் போட்டு அந்த சென்டரில் நடுசுல கஷ்டம் வைங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா விண்டோஸ் டாட் ரெண்டையும் சேர்ந்தாலும் அந்த இதை கிளிக் பண்ணணும். ஓகேவா? அந்த பட்டன்ஸை. ஸோ விண்டோஸ் டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வரும். இந்த ப்ராம்ப்டில் உங்களுக்கு தேவையான இமேஜியை நீங்கள் வந்து அந்த இடத்துல உள்ளே கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த சூப்பர் அந்த சிம்பிள் வேணும். அதனால் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சிம்பிளை நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து எதை ரிப்பீட் பண்ணணும்னு அந்த வேர்டை சொல்லிட்டேன். எத்தனை டைம்ஸுங்கிறத நான் அடுத்து சொல்ல போகிறேன். ஸோ அது வந்து இதில் கொடுக்குறேன்னா ஆவரேஜ், இந்த ரேட்டிங்கை இந்த ஆவரேஜ் எடுக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா க்ளோஸ் கொடுத்துட்டு இதை நான் இப்போ ட்ராக் பண்ணி உள்ளே போட்டோம்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ ரேட்டிங் இதுக்கு உள்ளே போடுறேன். 5 இருக்குது. ஓகேவா? அந்த தினேஷ் வந்து 5 வாங்கிக்கிறோம் அப்படி. அதனால் இந்த 5 சூப்பர் சிம்பிள் காமிக்குது. ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம் 4 தான் இருக்குது. ஓகேவா? நமக்கு ஆக்சுவலாக 5வது வாங்கினதே நான் காமிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லாஜிக் எழுதணும். அதுக்கு நான் என்ன போடுறேன்னா அண்டு சிம்பிள் போட்டு இந்த பொசிஷன் அப்படியே வேணால் காப்பி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிம்பிளை வந்து தம்ஸ் டவுன் அந்த சிம்பிள் எடுத்து போட போகிறேன். ஸோ விண்டோஸ் டாட் அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குங்களா அந்த இதில் அந்த பட்டன். ஓகேவா? அந்த டாட்டும் கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குங்களா அது. ஸோ உங்கள் கீபோர்டில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் டாட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த தம்ஸ் டவுன் சிம்பிள் கிளிக் பண்ணணும். என்ன இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா
ஸோ இப்போ என்னோட ஆவரேஜ் வந்து இப்போ இந்த ஜெயாவுக்கு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. எனக்கு 1க்கு மட்டும் தான் தேவை. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ கொடுக்குறோம்? மேக்ஸிமம் ரேட்டிங்கே 5 தான். அதனால் நான் என்ன கொடுக்குறேன், 5 மைனஸ் கொடுத்துட்டோம்னா எனக்கு வந்து இதில் 1ன்னு கிடச்சிருமா? ஸோ ஆவரேஜ் ரேட்டிங் வந்து 4. ஸோ 5 மைனஸ் 4 கொடுத்துட்டோம்னா 1 வந்துடும். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் எனக்கு வந்து தம் ஸ்டோன் அந்த சிம்பிள் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்த பிறகு நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த பிளாங்காக இருக்கிறதுலாம் அந்த தம் ஸ்டோன் சிம்பிள் மூலம் ஃபில் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ நீங்கள் இந்த சிம்பிள் போடாமல் இன்னொரு யூனிக் கேர் அந்த ஃபங்க்ஷன் மூலமும் இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ரெண்டுமே சேம் தான். நீங்கள் அதை இப்படினாலும் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக அந்த சிம்பிளை அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டு காப்பி பேஸ்ட்னாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? இப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து சம்திங் இப்போ வெப்சைட்லாம் இருக்குது. ஓகேவா? getimoji.com. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சிம்பிளை காப்பி பண்ணி டேரெக்டாக கூட உங்களால் பேஸ்ட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த சிம்பிளை எடுத்துக்கிறேன். இந்த சிம்பிளை எடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் பேஸ்ட் அடித்தேன் அப்படின்னா அந்த சிம்பிள் அப்படியே இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இது ரேட்டிங்காக இருக்கிறதால நான் வந்து இதே எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த சூப்பர் சிம்பிளே யூஸ் பண்ணிக்கிறேன் ரேட்டிங்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டேஷ்போர்டில் காமிச்சிங்கன்னா அது யூசர் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ரொம்ப அது அவருக்கு அட்ராக்டிவாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக காமிச்சா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நம்பர்ஸாக காமிக்காமல் இந்த மாதிரி காமிக்கலாம்.